மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் விமான போக்குவரத்து பாதிப்புகளுக்கு மத்தியில் அபுதாபி மற்றும் துபாயில் சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு நிம்மதியான செய்தியை ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டுள்ளது. கத்தார், பஹ்ரைன், குவைத் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய நகரங்களும் இலக்காகி வருகின்றன. இந்நிலையில் பயண கட்டுப்பாடுகளால் அபுதாபி, துபாயிலிருந்து வெளியேற முடியாமல் தவிக்கும் சுற்றுலா பயணிகள் தங்களின் தங்கும் காலத்தை நீட்டிக்க அனுமதிக்குமாறு ஹோட்டல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கூடுதல் தங்கும் காலத்திற்கான செலவை சுற்றுலா பயணிகளோ அல்லது ஹோட்டல் நிர்வாகமோ ஏற்க வேண்டியதில்லை. இதற்கான முழு செலவையும் அரசு ஏற்கும் என அபுதாபி கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. அதேவேளையில் துபாயில் சிக்கியுள்ள பயணிகள் தங்கள் அசல் முன்பதிவில் இருந்து அதே நிபந்தனைகள் மற்றும் கட்டணத்திலேயே தங்கும் காலத்தை நீட்டிக்க ஹோட்டல்கள் அனுமதிக்க வேண்டும். இந்த இக்கட்டான சூழலில் தங்கும் கட்டணத்தை உயர்த்தவோ அல்லது அபராதம் விதிக்கவோ கூடாது என ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு துபாய் அரசு உத்தரவிட்டுள்ளது.